ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகளை அடுத்ததாக என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம் வாங்க. நம்ம அப்பத்தா செஞ்ச செயல் உண்மையிலே சூப்பர்னு தான் சொல்லலாம். எப்படி இருந்தாவது நம்ம சேதுவையும் தமிழ்ச்செல்வியும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்பவே கஷ்டப்பட்டு அப்பத்தா தமிழ்ச்செல்வியோட அம்மா அப்பா கிட்ட யாருக்கிட்டேயும் சொல்லாமல் குழந்தைய தூக்கிட்டு வந்து எப்படி இருந்தாவது சேதுக்கிட்ட ஒப்படைச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அப்படி இருந்தால் தான் சேது கண்டிப்பாக தமிழ்ச்செல்வி கிட்ட இருக்கிற அந்த பெண் குழந்தைய பார்க்குறதுக்காக அவன் தேடி வருவான், நம்ம பேத்தியோட சீக்கிரம் சேர்ந்துருவான் அப்படின்னு நினச்சி திட்டம் போடுறாங்க நம்ம அப்பத்தா. இந்த மாதிரி நேரத்தில் அவங்க சரி நம்ம போய் ஆண் குழந்தைய கொடுக்குறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க குழந்தைய தூக்கிட்டு. என்னதான் இருந்தாலும் சேதுவையும் தமிழ்ச்செல்வியும் கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ இந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவசர அவசரமாக அப்பத்தா போனாலும் அந்த இடத்துல அப்பத்தாவோட முயற்சி தோல்வி அடைஞ்சிருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, சேதுவோட மகனை அவங்கிட்ட ஒப்படைச்சே ஆகணும், இதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட காரியத்தை சாதிக்கிறதுக்காக அப்பத்தா ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. அப்பத்தா எடுத்த முடிவு சரியான முடிவு அப்படின்னு நீங்களாம் நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோவுக்கு ஹைப் பண்ணி தெரிவிங்க. சேது கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மனக்குழப்பத்திலே இருக்காரு. ஏன்னா தன்னோட குழந்தை முகத்தையும் தமிழ்ச்செல்வி பட்ட வேதனையும் பார்த்துட்டு இந்த கல்யாணம் இனி நம்மளுக்கு தேவையா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த கல்யாணத்தை ஏற்க மறுக்கிறாரு சேது. ஆனால் தன்னோட அப்பா கிட்ட எதிர்த்து பேச முடியாமல், ஏன்னா ஒரு பொண்ணை இவ்வளோ தூரத்துக்கு மணமேடை வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டோம், இது எல்லாமே நம்ம தப்பு தான், இனி போய் நம்ம அப்பாட்ட எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு தயக்கத்தோடே நிற்கிறாரு நம்ம சேது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது தான் நம்ம ஐஸ்வர்யா சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ தூரத்துக்கு மணமேடை வந்த பிறகு எனக்கு கல்யாணம் ஆகலைன்னா கண்டிப்பாக நான் உயிரோடே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சேது மாமா உங்கள் மேலே உயிரே வச்சுருக்கேன், உங்களை கல்யாணம் பண்ணாமல் கண்டிப்பாக என்னால் இருக்க முடியாது, நீங்கள் என்ன இப்போ கல்யாணம் பண்ணலைன்னா கண்டிப்பாக நான் உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. கதறி அழுகிறாங்க. இந்த இடத்துல தான் நம்ம ராஜாங்க ஒரு முடிவு எடுக்கிறாரு. அது என்னன்னு பார்த்தா, ஐயா சேதோ, என்னையா நீ தான் முடிவு பண்ணி எனக்கு ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ண விருப்பம்னு சொன்ன, உன் பேச்சை நம்பி தான் இப்போ ஐஸ்வர்யாவும் மணமேடை வரைக்கும் வந்துட்டா, இப்போ போய் நீ கல்யாணம் பண்ணுறதுக்கு யோசிச்சுக்கிட்டு நிற்கிறியே, என்னப்பா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ராஜாங்கம். இங்கே பாரியா சேதோ, இவ்வளோ தூரத்துக்கு மணமேடை வரைக்கும் ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்துட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாமல் அனுப்பி விட்டோம்னா கண்டிப்பாக அந்த பாவம் நம்மளை சும்மாவே விடாது. அதனால நீ எடுத்த முடிவு சரியோ தப்போ, நீ ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும்னு சொல்லிட்டு சேது கிட்ட சொல்கிறாரு ராஜாங்கம். தன் அப்பா சொன்ன வார்த்தையை மீற முடியாத சேது தப்பவும் உணர்ந்துக்கிட்டாங்க. நம்மளால தான் எல்லாமே நடந்தது, நம்ம மேலே தான் தப்பு அப்படின்னு சேது உணர்ந்து இனி இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறாரு சேது. இதனால ராஜாங்கம் சொன்னதை கேட்டு சரிப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஐஸ்வர்யாவா அப்படின்னு சொல்லிட்டு மடமேடையில் ஏறுறாரு. இந்த மாதிரி நேரத்தில் தான் கரெக்டாக ரெண்டு பேருமே மாலையும் கழுத்துமாக இருக்காங்க. கரெக்டாக நம்ம அப்பத்தா சேது ஐஸ்வர்யா கழுத்தில் தாலி கட்டுற நேரத்தில் வந்துடுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தா எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அப்பத்தாவே உள்ள மண்டபத்துக்குள்ளே வராங்க. இந்த இடத்துல அப்பத்தாவால் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலை. அதனால தன்னோட வார்த்தைகளால் குத்தி கிழிக்கிற மாதிரி அவ்வளோ கேள்வி கேட்குறாங்க நம்ம அப்பத்தா. எந்த மாதிரி கேட்குறாங்கன்னா, என்னடா சேதோ, என்ன பிள்ளையோட நான் வந்திருக்கேன்னு நீ பார்க்குறியா? ஒன்றும் இல்லைப்பா, நீ இவ்வளோ தூரம் நான் சொல்லியும் நீ ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிட்டில, இப்போ ஒன்றும் இல்லை, நீ புது மாப்பிள்ளையாக இருக்க, உனக்கு கல்யாண பரிசு வேணாமா, அதுதான் அப்பத்தா கொண்டு வந்திருக்கேன், இந்தப்பா உனக்கும் உன்னோட முன்னாள் பொண்டாட்டியான தமிழ்ச்செல்விக்கும் பிறந்த முதல் குழந்தை, ஆண் குழந்தை, வாங்கிக்கோ. இங்கே சபையில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ராஜாங்கம், மோகனா, இது நாள் வரைக்கும் நம்ம வீட்டில் ஒரு விஷயத்த மறைச்சி வச்சுருந்தேன் இத்தனை நாள் வரைக்கும், அதை இப்போ சொல்கிறேன். தமிழ்ச்செல்விக்கு ஒத்த குழந்தை பிறக்கலை, ரெட்டை குழந்தையாக பிறந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே மோகனா சந்தோஷப்படுறாங்க. ரெட்டை குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுற நேரத்தில் தான் தமிழ்ச்செல்வி வயிற்றுல ரெட்டை குழந்தை தான் வளருன்னு என் பேத்தி மாசமாக இருக்கும் போதே என் பேரனுக்கு தெரியுமா தெரியாதான்னு நீங்களே கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சேதுவை பார்த்து கேட்குறாங்க. அந்த இடத்துல சேது சைலண்ட்டாகவே இருக்காரு. ஏய்யா சேது, உனக்கு ஒன்று ஞாபகம் இருக்கா? உன்னோட அம்மாவே உனக்கு குழந்தையா பிறப்பேன்னு சொல்லிட்டு உனக்கு கனவுல சொல்லியிருக்கா, உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உண்மையை சொல்லப்போனால் முதல் குழந்தையா ஆண் குழந்தை உனக்கு பிறந்தாலும் ரெண்டாவது குழந்தையா பெண் குழந்தை தமிழ்ச்செல்விக்கு பிறந்திருக்கு. அதாவது உன்னோட அம்மாவே பிறந்திருக்கா, அவள் சொன்ன வார்த்தையை அவள் காப்பாற்றிட்டா. ஆமையா செய்து உன்னோட அம்மா சொன்ன வார்த்தையை காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் நல்லபடியாக தமிழ்ச்செல்வி வயிற்றுல பிறந்து வந்துட்டா. இனி இதுக்கு மேலே நீ இவளோட வாழ்கிறதும் வாழாததும் உன்னோட விருப்பம். அதுக்கு மேலே
இந்த பிள்ளை உன்னோட கையில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்கிறாங்க. இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட்டே இருக்க போகுது. இது ஒரு பக்கம் இருக்க ஈஸ்வரி, பாரு இந்த கிழவி என்னென்ன வேலை பார்க்குறா, இவளால் நம்மளால் நிம்மதியாகவே இருக்க முடியாது போல் அப்படின்னு ஈஸ்வரி நினைக்கிறாங்க. இப்போ பேர குழந்தைன்னு சொல்லிட்டு வந்து சேதுக்கிட்ட அந்த குழந்தைய வளர்த்து விட்டா சொத்தில் இதுகளுக்கு தானே பங்கு இருக்கும். அப்போது நம்மளால் ஒன்றுமே அனுபவிக்க முடியாது போல். நம்ம ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணி அவன் மூலமாக சொத்தை அனுபவிக்கலான்னு சொல்லி தானே நம்ம திட்டம் போட்டோம். இப்போ பார்த்தா குழந்தை மூலமாக வந்து சொத்தை அனுபவிக்கிறதுக்கு இந்த கிழவி வந்து இவளே வழி ஏற்படுத்தி கொடுத்துறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி என்ன சொல்கிறாங்கன்னா, என்னத்த குழந்தைய கூட்டிகிட்டு வந்துட்டு ட்ராமா பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட அப்பத்தாவும், யாரடி ட்ராமா பண்ணுறேன்னு என்னடி சொல்கிற, சொல்லப்போனால் நீ தான் ட்ராமாக்காரி, இந்த இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட பேத்தியோட என் பேத்தி தமிழ்ச்செல்விக்கு ஒரு நியாயம் கிடைச்சே ஆகணும். அவளோட குழந்தையான இந்த குழந்தை சேதுவுக்கும் உரிமைப்பட்ட குழந்தை. இந்த குழந்தைக்கு தகப்பனா அவனோட உரிமையை அவன் செஞ்சே ஆகணும்னு நான் வந்து நிற்கிறேன். இந்த குழந்தைக்கு சபையில் இருக்கிறவங்க நீங்கள் தான் சாட்சி. என்ன முடிவுன்னு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். ஐயா ராஜாங்கம், இது நாள் வரைக்கும் நான் பார்த்தது மாதிரியே உன்ன மாதிரி ஆளை நான் பார்த்ததே கிடையாது. தன்னோட மகை தப்பு பண்ணுறான்னு தெரிஞ்சும் அதுக்கு வழிகட்டுற ஒரே அப்பே நீ தான். சரி, நடந்து முடிஞ்சிருச்சு. இனி என்ன நடக்கணும்னோ என்னோட பேரனான என் சேதுவோட பிள்ளைக்கு பதிலை சொல்லிட்டு நீ மறுவேளை பாரியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்திட்ட கோரிக்கை வைக்கிறாங்க நம்ம அப்பத்தா. இந்த இடத்துல தான் நம்ம சேது ஒரு முடிவெடுக்கிறாரு. இந்த குழந்தைக்கு நான் தான் அப்பா, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம தமிழ்ச்செல்விக்கு 2வது பெண் குழந்தைனா நம்ம அம்மாவே வந்து பிறந்திருக்காளே, அப்போது நம்ம அம்மாவை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தவிக்கிறாரு. இருந்தும் இப்போ போக முடியாத சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தவிப்பை அடக்கிக்கிட்டு அந்த ஆண் குழந்தைய நானே வளர்த்துக்கிறேன், என்னோட பொறுப்பில் நான் பார்த்துக்கிறேன், தாய்க்கு தாயா தகப்பனுக்கு தகப்பனா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. இதை கேட்டதுமே அப்பத்தான் மனசு ரொம்பவே குளிர ஆரம்பிக்குது. இப்போதாயா என் பேரன்னு நிரூபிச்சிருக்க, இனியாவது உன்னோட வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டதுன்னு யோசித்து சிந்திச்சு செயல்படுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் கிளம்ப போது தான் அப்போ தான் ஒரு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. அது என்னன்னு பார்த்தா, இங்கே ஐஸ்வர்யா என்ன சொல்கிறாங்கன்னா, சேது மாமா, இந்த குழந்தைய நீங்கள் எதுக்கு எடுத்து வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க, தமிழ்ச்செல்விக்கும் உங்களுக்கும் எந்த உறவும் இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் தமிழ்ச்செல்விக்கு பிறந்த குழந்தைய நீங்கள் எப்படி வளர்ப்பீங்க, என்னால் ஏற்றுக்கவே முடியாது மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. அப்போ தான் ஈஸ்வரியா, ஆமாம் சேது, அவளும் கரெக்டாக தான் ஐஸ்வர்யா சொல்கிறா. இப்போ ஐஸ்வர்யாவை நீ கல்யாணம் பண்ணிட்ட, இனி உனக்கும் தமிழ்ச்செல்விக்கும் எந்த ஒட்டும் இல்லை உறவும் இல்லை. அப்படி இருக்கும்போது தமிழ்ச்செல்வி பெற்ற பிள்ளை உனக்கு எப்படிப்பா உறவாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. அப்போ தான் சேது என்ன சொல்கிறாங்கன்னா, நிறுத்துங்க சின்னம்மா, நீங்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லாதீங்க. தமிழ்ச்செல்விக்கு பிறந்த குழந்தையா இருந்தாலும் அது என்னோட குழந்தை, அதை எப்படி நான் விட்டு தர முடியும் அப்படின்னு சேது சொல்கிறாங்க. அப்பா, நீங்களே ஒரு முடிவை சொல்லுங்கள், நான் எடுத்த முடிவு கரெக்டாக இல்லையான்னு சொல்லி கேட்க, நீ எடுத்த முடிவு கரெக்டு தான் யா சேது, என்னதான் இருந்தாலும் இது நம்ம வீட்டு வாரிசு, நம்ம ஏன் விட்டு கொடுக்கணும், நம்மளே வளர்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் முடிவு பண்ணுறாரு. இதனால ஐஸ்வர்யா எதிர்த்து பேச முடியல. பக்கத்துலேயே ஐஸ் பக்கத்தில் இருந்தே அங்கே ஈஸ்வரி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு ஐஸு, நீ சேதுவை கல்யாணம் பண்ணிட்ட, கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து சேதுவோட மனசை மாற்றி எப்படி இருந்தாவது தமிழ்ச்செல்விக்கிட்ட இந்த குழந்தைய ஒப்படைக்கிறதுக்காக நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லி கொடுக்குறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் பொறுமையாக இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அப்பத்தா பேரனை ஒப்படைச்சிட்டு போய் நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இனி எப்படி போய் தமிழ்ச்செல்விட்டையும் தமிழ்ச்செல்வி வீட்டில் இருக்கிறவங்ககிட்டையும் என்ன சொல்லி சமாளிக்க போகிறோன்னு தெரியலையே, என்ன மாதிரி நினைக்க போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க நம்ம அப்பத்தா. அந்த இடத்துல தான் அப்பத்தா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, தமிழ்ச்செல்விக்கு ரெட்டை குழந்தை பிறந்த விஷயத்த நீங்கள் சொல்லவே கூடாது. ஏன்னா தமிழ்ச்செல்விக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக தன்னோட குழந்தை எனக்கு வேணும்னு சொல்லிட்டு சண்டை போட போயிடுவா. அப்படி இருக்கும்போது இப்போது சேதுவும் தமிழ்ச்செல்வியும் சேர்றதுக்கான வாய்ப்பே கிடைக்காம போயிடும். அதனால தமிழ்ச்செல்விகிட்ட இந்த விஷயத்தை மறைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியோட அப்பா அம்மாட்டையும் அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே, என்ன அத்தா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியோட அப்பா கேட்குறாரு. இந்த இடத்துல தான் அப்போ தான், ஆமாண்டா இப்படி தாண்டா நடக்கணும். ஏன்னா தமிழ்ச்செல்விக்கு ரெட்டை குழந்தைன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக தன்னோட பையனை எப்படி இருந்தாவது சேதுக்கிட்டேருந்து பறிச்சே ஆகணும்னு சொல்லுவா.
அவன் சேதுவுக்கு வந்து எப்போவுமே பொம்பளை பிள்ளை தான் பிடிக்கும். அதனால் தமிழ்ச்செல்விகிட்ட இருக்கணும்னு நினச்சி தான் தமிழ்ச்செல்விக்கிட்ட பொம்பளை பிள்ளையை விட்டேன். இவங்க 2 பேரும் சேர்றதுக்கு ஒரே ஒரு வழி தாண்டா இருக்குது. இங்கே தமிழ்ச்செல்விகிட்ட இருக்கிற அந்த பெண் குழந்தை தான் சேதுவை நம்மக்கிட்ட வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நாள் வரைக்கும் தான் கண்டிப்பாக சேதுவே நம்ம தமிழ்ச்செல்வியை ஏற்றுக்கிற சூழ்நிலை கண்டிப்பாக வரும். அதுவரைய இந்த விஷயத்த தமிழ்ச்செல்விகிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. நம்ம தமிழ்ச்செல்வி மயக்கத்துலேருந்து கண் முழிச்சுக்கும் போது என்ன கேட்க போகிறாங்க அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க.